பாடுவோமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேரோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஒரு தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை பாருங்க, தூரம் போயிட்டா கூட ஒரு தகப்பனுடைய இதயம் வந்து பாருங்க, சில நேரம் பெற்றோர்களை விட்டுட்டு பிள்ளைகள் தகப்பனை விட்டுட்டு போகுது. யாருக்காகவோ எனக்கு அவங்க தான் முக்கியம், அவன் தான் முக்கியம்னு சொல்லி, அவள் தான் முக்கியம்னு சொல்லி தகப்பனை விட்டு தூரம் போயிடுது. ஆனால் பெற்றோர் பாருங்கள் விடாமல் அந்த பிள்ளைய தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளை இல்லாமல் தகப்பன் இல்லை, தகப்பன் இல்லாமல் அந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நான் ஒரு தகப்பன்கிட்ட கேட்டேன், நான் இல்லாமல் அவன் இல்லை, ஆனால் நான் இல்லாமல் அவன் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அவன் தேவை பாருங்கள். அதனால தான் வேதம் சொல்லு, பொல்லாத ஈவுகளை நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா அதை காட்டிலும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா பாடுவோமா? உன்னை விட்டு பாருமா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது,
உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னை வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கேயோ போனோம். எப்பெல்லாம் சில நேரம் போயிருப்போம், அதனால ஆண்டவர் விடலை. விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது, பாடுங்க நல்லா, அவருடைய அன்பு. மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. பாருங்க, தகப்பனுடைய அன்பு, த லவ் த ஃபாதர். சில நேரம் அந்த ஜோயில் பாருங்க, சில நேரம் சேட்டை பண்ணப்ப அடிச்சு விடுவேன். அடிச்சு 2 அடி அடித்து கோவமாக வச்சு விடுவேன். அவன் நேராக என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, நேராக அந்த பெட்ரூமில் போய் ஒரு மூளைக்குள்ள அந்த பீரோலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறியான். அப்படியே ஒளிஞ்சு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான். அப்போ எனக்கு மனசு கேட்காது. சரின்னு தேடி போவேன். எங்கடா இருக்க எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பேன். மூச்சே விட மாட்டேன். அப்படியே அம்மாவேன். அப்படியே போய் பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பான். அப்போ ஆவியானா சொன்னார், இப்படி தாண்டா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு போகிறப்ப நான் என்ன பண்ணுறேன், அவங்கள தேடி தேடி போகிறேன். எப்படி உன் பிள்ளை மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்கோ அதை காட்டிலும் தேவன் அதை காட்டிலும் பாருங்கள், அந்த அந்த அன்புக்கு தான் வேதம் சொல்லுது. அவர் அவ்வளவு கேடு அடைந்தாராம் சிலுவையில். அவரை கேடு அடைந்தார்னா அவன் முகத்தையே சிதைச்சிட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை பேதுரு எவ்வளவுதான் தூரம் போனாலும் தேடி போய் சொன்னார், என்னை நேசிக்கிறாயா. நான் சென்ற
தேடி என் பின்னே வந்தீரையா. பாருங்க, என்னை தேடி என் பின்னே. நான் பாருங்க, ரெண்டாவது ஸ்லோவா பாடம். என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீர. அப்படி ரெண்டாவது வரையில கொஞ்சம் அப்படியே சொல்ல வரும். பாடுவோமா? உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. பாருங்க, எத்தனை தூரம் போனாலும் ஒருவேளை உலகம் சொல்லலாம் அவன் பாவி, அவன் பொல்லாதவன், அவன் துஷ்டன்னு சொல்லலாம். ஆனால் அப்பாவுடைய மனசு ஒரு நாளும் பாருங்க தன் பிள்ளையை விடாது. வீட்டில் 2 பையங்க இருப்பாங்க, படித்த பையன் படிக்காத பையன். ஆனால் அப்பா 2 பிள்ளையுமே ஒரே மாதிரி தான் நேசிப்பார். பாருங்க, அவன் படித்தவன் படிக்காதவன் எல்லாம் இருக்கார். அதனால தான் பாருங்க, கிறிஸ்தவ மதம் பக்தர்கள்னு அழைக்கவில்லை. நான் தன்னை ஏற்றுக்கொள்ளவரில் அவருடைய நாமத்தினாலே எத்தனை பேர் விசுவாசம்ல அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படி சொல்லுங்க அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? பக்தர்களாக பார்க்கல, எப்படி பார்க்குறாரு? பிள்ளைகளாக பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறார், வாருங்கள் பிள்ளைகளே என்னுடைய ஆலயத்துக்குன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த பிள்ளையாய் வாருங்கள், உங்களை பிள்ளையாக அழைக்கிறார் என்று செஞ்சால் அப்போ அந்த பிள்ளைக்கு கூடிய அந்த கணத்தையும் மகிமை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு அப்பாவுக்கு மனத்தை கொடுக்குறீங்களா? அதனால தான் சொன்னார், தகப்பனுடைய அன்பு மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரையிலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. உங்கள் கையில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தகப்பனுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்களே, லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, அதை சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை என்ன சொல்கிறேன், அப்பாட்ட சொத்தை கேட்குறேன், எனக்கு சொத்தை கொடு, உன் வீட்டிலலாம் நீ வாழ முடியாது, நான் போயிடுறேன், என் நண்பர்கள்லாம் அவட சேர்ந்து போயிடுன்னு சொல்லி சொத்துக்களை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்கே போய் அந்த சொத்துக்கெல்லாம் காலி பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்கும்போது 20 வாசிங்க, 19 வாசிங்க சிஸ்டர், 18 வாசிங்க. நான் அங்கே போய் பாருங்க, அங்கே போய் அவன் எல்லாம் காசெல்லாம் காலி பண்ணி கடைசியில் பன்னிக்கு போடுற தவுட்டில் போய் அங்கே உட்கார வச்சவனே, இப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம இப்படி வந்துட்டோமே, நம்ம அப்பா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா என்று அவனுக்குள்ள ஒரு எண்ணம். ஏன்னா அவன் கடுமையாக தகப்பனை பேசிட்டு தான் சொத்தை வாங்கிட்டு வந்தேன், சண்டை போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன எண்ணம் பாருங்க அவனுக்குள்ள. அப்போ 18 வாசிங்க சிஸ்டர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்,
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. பிள்ளையா கூட பாத்திரம்னு சொல்லி 20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும். பாருங்க, இப்ப பாருங்க, அந்த பையன் ராஜா மாதிரி வாழ்ந்தவன் பண்ணி போடுற தவிட்டில் போய் சட்டையிட்டெல்லாம் கிழிச்சிட்டு ஆளே முடியெல்லாம் பார்த்துங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பஞ்சத்தில் அடிபட்டு வர்றேன். வேதம் சொல்லிக்கிறாங்க, ஒரு வசனத்தை கவனிங்களேன். அவன் ஏற்றுக்குருவாரா ஏற்றுக்கிற மாட்டாரா? அப்படி ஏற்றுக்கலாட்டி நம்ம என்ன செய்வோம்? உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனா கூட நான் இருந்துறேன், எனக்கு சாப்பாடு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் அங்கேயே தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தூரத்தில் வரும்போதே என்ன பண்ணானா, ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. தகப்பனுக்கு என்ன தெரியுமா, இந்த பிள்ளை போனதுல இருந்து இவன் திண்ணையில் உட்காந்தே பார்ப்பானா, தன் பிள்ளை வருவானா தூரத்துலேருந்தே பார்ப்பானா. ஏன்னா அவனுக்கு தினமும் அதான் வேலை. ஏன்னா பிள்ளை போயிட்டான். தகப்பனுடைய உள்ளம் பாருங்க, இந்த பிள்ளைக்காக ஏங்குகிறத பார்க்குறோம். இந்த பிள்ளைக்காக பாருங்க, வேத வசனத்தில் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரல, தகப்பன் போய் என்ன பண்ணானா, ஓடி போய் என்ன பண்ணானா, கழுத்தை கட்டி பிடிச்சானா. அப்போ பாருங்க, அதுதான் தகப்பனுடைய அன்பு. அந்த பிள்ளை எப்படி வேணாலும் போயிடலாங்க, ஆனால் தகப்பை எந்த நிலைமையில ஒரு பிள்ளையை ஏற்றுக்கிறான் பாருங்க, அதுதான் தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா சொல்லி இருக்குது. அடுத்த வசனம் பாருங்க, எனக்கு நேரம் இல்லை. இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், அவன் சொத்தெல்லாம் விற்றுட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு நீ போய் கெடா வெட்டி எல்லாம் கும்புறு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப தகப்பன் சொல்கிறாரு, அவனும் இன்னைக்கு என்ன பண்ணானா, மரித்தான். இன்னைக்கு எப்படி ஆயிட்டான், திரும்பவும் உயிர்த்தான். டே, நீ என் கூட தான்டா இருக்க, ஆனால் அவன் மரிச்சு போய் கிடந்தான்டா. அப்பாவோடைய அன்பு தெரியலை, ஆனால் இன்னைக்கு என்ன வந்துருச்சு அவனுக்கு, தகப்பனுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சு வந்துட்டான்னு சொல்லி பாருங்க, அதான் தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா பாடுவோமா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்னை வைத்த உம் இருவையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்னை வைத்த உம் இருவையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அழிக்காமலே, கடுங்கோபத்தால் என்னை அழிக்காமலே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
21 ஆதியாமம் 21:11 வாசிங்களேன். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாமம் 21:11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. சாராள் சொல்றாங்க, இந்த ஆகார் பொண்ணையும் இந்த பையனையும் என்ன பண்ண அனுப்பிவிடு அப்படின்னு சாராள் சொல்றா. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருந்தது. சாராள் ஈஸியா சொல்லிட்டாங்க, இவளை வெளியில பத்தி விடுன்னு. ஆபிரகாமுக்கு தெரியும், பிள்ளை இல்லாத இருந்தபோது இவன் தான் என் அவமானத்தை நீக்கின. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பிள்ளையே இல்லாம ஊர்வலம் கேலி பண்ண போது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்த என் அவமானத்தை நீக்கியவன். இஸ்மவேல் என்னுடைய முதல் பையன். இந்த இஸ்மவேல் எங்க வந்தாலும் டாடி டாடி டாடின்னு ஓடி வருவான். அவனை இன்னைக்கு சாராள் என்ன சொல்றாங்களா, வெளியே அனுப்ப சொல்ல போது ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. இன்னொரு வசனம் சொல்லுது, 17-18 ஆதியாமத்தில் வசனம் எடுத்துலாம். இஸ்மவேல் கர்த்தர் சொல்றாரு, அவன் துஷ்ட மனுஷன் தாண்டா சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றான், அதெல்லாம் நீங்க சொல்லிக்கங்க ஆண்டவரே, அவன் துஷ்டனா இருந்துட்டு போறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பாருங்க, வாசிங்களா அந்த வசனத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 17-18 வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இல்ல அது இல்ல. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அடுத்து செதுக்க மைக்க கூட திவ்யா உங்ககிட்ட கூட. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரே சொல்றாரு, அந்த பிள்ளையை விட்டுறா, உனக்கு நான் ஈசாக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் விடல. ஏன் தெரியுமா? முதல் மகன் என் பிள்ளை. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளை ஆண்டவரே, எனக்கு முதல் கொடுத்த பிள்ளை, முதல் சேஷ்ட புத்திரம். அதை அப்படிலாம் விட முடியாது ஆண்டவரே அப்படி சொல்லி கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு நேரம் விண்ணப்பம் பண்ணலதான் இஸ்மவேலை கர்த்தர் ஒரு பெரிய சந்ததி ஆக்கினார். அல்லேலூயா. எங்க கர்த்தரே சொல்லிட்டாரு, அவனை விடுறா, உனக்கு யாரை கொடுப்பேன்? ஈசாக்க கொடுப்பேன்டா. அவன் தாண்டா ஒன்று சொல்றான். ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? விட முடியாதாண்டார். அது எப்படி விட முடியும்? அவன் என் மூத்த பிள்ளை, என் சேஷ்ட புத்திரன். அல்லேலூயா. அவன் எனக்கு முன்பாக பிழைப்பனும் ஜெபம் பண்றான். பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய ஒரு ஜெபம் தாங்க இஸ்மவேல் 12 கோத்திரத்துக்கு பிரபுவாக மாறினான். அல்லேலூயா. அதனால பாருங்க, கற்பத்தின் கனியோ கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பாருங்க, ஒரு பிள்ளை அது வேண்டாத வழியிலையோ தீய வழியிலையோ ஆண்டவர் சொன்னார், அவன் துஷ்ட மனுஷன் தான் சொன்னார். ஆபிரகாம் இருந்துட்டு போறேன் ஆண்டவர், அவன் துஷ்ட மனுஷனா இருக்கட்டும், ஆனா எனக்கு அவன் யாருதான்? அவன் யாருதான்? எனக்கு பிள்ளை தான், நான் அவனுக்கு அப்பதான். நீங்க தள்ளலாம் ஆண்டவரே, நான் என்ன பண்ண முடியாது, அவனை தள்ள முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமோடைய, பாருங்க ஆண்டவரை மிரண்டார் ஆபிரகாமை பார்த்து. என்னடா எல்லாத்துக்கும் கீழ்ப்படியா, இந்த விஷயத்துல என்ன பண்ண மாட்டேங்கிறான்? கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அதனால தான் அன்னைக்கு மட்டும் ஆபிரகாம் சரிங்க ஆண்டவன் சொல்லியிருந்தா இஸ்மவேல் வரலாறு வம்சமே இல்லாமல் போயிருங்க. ஆனா அவன் ஜெபம் பண்ணி என்ன பண்ணினானா? விண்ணப்பம் பண்ணினானா? ஆண்டவரே, எனக்கு எப்படியோ ஒரு குழந்தைய கொடுத்துட்டீங்க, அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடக்கூடாது? வீணா போயிடக்கூடாது. அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குங்க, அவன் தான் என் முதல் பையன் சொல்லி ஆபிரகாமனை நோக்கி விண்ணப்பம் பண்ணனாலா கர்த்தர் பாருங்க அவனை பெரிய ஜாதியாக்கினார். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை.
தப்பாக எடுத்துடக்கூடாது. எல்லாம் பாஸ்டர் பிக்சர்லாம் பற்றி பேசுகிறான்னு. என்னை பாதித்த ஒரு பிக்சரை நான் சொல்கிறேன். எத்தனை பேர் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு தெரில. ரசிக்கப்பட்டிருந்தால் நான் எந்த இதுவும் பார்த்ததில்ல. என்னை பாதித்த ஒரு தகப்பனுடைய அன்பை குறித்து நிறைய சினிமாக்கள் எடுத்தாலும் என்னை பாதித்த ஒரு பிக்சர் வந்து, ஒரு நண்பரை கூட்டி வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அவர் அந்த அந்த கதாநாயகனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருப்பான். இவன் என்ன பண்ணிடுவான்னா இவனை மோசம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவான். ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டவனே இந்த ஆள் ஜெயிலுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் பார்த்தா திரும்பி வந்து பார்த்தா குடும்பமே செதஞ்சிரும். இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் வீடு வாசல் எல்லாம் இழந்து பையன் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் எங்கே போனாயின்னு தெரியாமல் இந்த அப்பா தன் பிள்ளைய பொம்பளை பிள்ளையை தேடி அலைவார். எங்கடா இருக்குது இந்த பிள்ளை? ஏன்னா ஒரு 10 வயசில் விட்டுட்டு போன பிள்ளை இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். வயசு வந்த பிள்ளை இந்த பிள்ளையை தேடி தேடி இந்த அப்பா அலைவார். அலைஞ்ச எங்கடா இந்த பிள்ளையை காணான்னு அலையிறப்ப அந்த தகப்பனுடைய அன்பை அந்த படத்தில் அப்படியே நேச்சராக எடுத்திருப்பாங்க. அந்த தேடி தேடி அலையிறப்ப திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளை மும்பையில் ரெட் லைட் பகுதியில் இருக்கிறதா அந்த தகப்பனுக்கு தகவல் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெட் லைட் பகுதி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே பூரா அந்த விபச்சாரத்துக்குன்னா பிள்ளைகளை வச்சுருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு ரூம்பா அந்த தகப்பன் கண்ணீர் விட்டு போகிறாரு. போகையில் டக்குன்னு ஒரு ரூமில் போய் டக்குன்னு இப்படி பார்க்குறப்ப அந்த பிள்ளை போட்டாவும் இவரோட போட்டாவும் இருக்கும். இப்படி பார்த்து இப்படி ஸ்டக்கு நின்றுட்டு இப்படி உள்ளே போவார், அந்த ரூமுக்குள்ளே போவார்ல. எனக்கு ரொம்ப பாதிச்ச என்னன்னா அந்த தகப்பனுடைய அன்பு. அப்படி உள்ளே போவையில் அந்த பிள்ளை ஒரு அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பிள்ளை உட்காந்துருக்கும். ஒரு உள்ளே போனவுடனே கஸ்டமர் நினச்சி இந்த பிள்ளை அவங்க அப்பா முகத்தை பார்க்காம பேசுப்ப இந்த தகப்பன் அப்படியே கதறி அழுகாம பாருங்க. ஒரு அப்பா எதை கேட்கக்கூடாத பிள்ளைகிட்ட அந்த வார்த்தையை கேட்டு கதறும் போது இந்த பிள்ளை அப்போ தான் பார்க்கும் வந்தது கஸ்டமர் கிடையாது, யாரு அப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படியே கதறும் பார்த்துங்க. உடனே ஒரு போர்வை எடுத்து துணியை பொத்தி அந்த பிள்ளை கதறும். ஒரு போய் கட்டி பிடிச்சி அந்த பிள்ளையை தூக்கி அந்த விபச்சார வீடியிலேருந்து அந்த பிள்ளையை கொண்டு வருவார் பாருங்க. இதுதான் தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும்போது நம்மளுக்காக சிலுவையில் தேவன் அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரோ ஒரு தேவன் அவரை பாடுகளுக்கு என்ன பண்ணாராம்? உட்படுத்தி அவருடைய முகத்தை கோரமாக்கினாராம். அதான் தகப்பனுடைய அன்பு. அதை எடுத்துட்டு அந்த தகப்பன் அந்த பிள்ளையை அழுகாம பாருங்க. இந்த பிள்ளை கதரும் பாருங்க. நிற்கக்கூடாத இடங்க. ஒரு தகப்பனும் பிள்ளையும் விபச்சார விடுதலை நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பிள்ளை அப்படியே அழுகும் பாருங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக என் பிள்ளையை மீட்பதற்காக சிலுவையில் அவர் அந்த கேடு அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. 2 சாமுவேல் 18 எடுங்களேன். ஒரு எப்படிப்பட்ட ஒரு இழப்பின் மத்தியில் தாவீது இங்கே என்ன செய்யறான்னு பாருங்களேன். 18:32. அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூசி என்பவன்,
அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல் ராஜாவாகி என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகின்ற யாவர்க்கும் நடக்க கடவுது என்றார். பாருங்க, இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்சலோமு தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீது அரண்மனையை விட்டே ஓடிப்போனான். எல்லாரும் என்ன பாருங்க, மகனு பெத்த அப்பாவுக்கு விரோதமாக எழும்பி நேருக்கு நேராக போய் கத்திய கழுத்தில் வச்சப்ப தாவீது என்ன பண்ணிட்டான், ஓடி தப்பிச்சு ஓடி போயிட்டான். மயங்களோட சண்டை போடன்னு விருப்பம்னு ஓடி போயிட்டான். இப்போ அங்கே போனோடனே சில காரியங்கள் நடக்குது. இப்போ அப்சலோம் இறந்து போயிட்டான். இப்போ நேர ஒருத்தர் ஓடி வந்து செய்தி சொல்கிறான். அப்போ செய்தி சொல்லப்ப தாவீதுக்கு பாருங்க உள்ளத்தில் என்ன வார்த்தை இருக்கு, பிள்ளையாண்டன் சௌக்கியமா இருக்கிறானா பாருங்க. அவனே அவனுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்கிறாங்க. அவன் கேட்குறான், பிள்ளையாண்டன் சௌக்கியமா இருக்கிறானா கேட்குறான். 19:1 வாசிங்க. இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார். படிச்சு பாருங்களேன். ஐயோ அப்சலோமே, என் மகனே, உனக்கு பதில் நான் செத்துருக்கலாமாடா அப்படி சொல்லி எந்த மகனுக்கு அழுகிறியான்? எந்த மகனுக்கு அழுகிறியான்? தன்னை கொல்ல வந்த மகனுக்கு அழுகிறாங்க. அதுதான் தகப்பனுடைய பாசம். அல்லேலூயா. அதான் தகப்பனுடைய பாசங்க. தன்னை கொல்ல வந்து தான் ராஜ்யத்தை கொல்ல வந்து தன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்க வந்த அந்த பிள்ளைக்காக இங்க தாவீது அழுகிறான். 19:1 வாசிங்க. இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. 4 வாசிங்க. மாத்தி வாசிங்க. 4 ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறி கொண்டிருந்தான். பாருங்க, அழுது அழுது அலறி கொண்டு அழுகிறான். 5 மாத்தி வாசிங்க. 5 வாசிங்க. 5. அப்பொழுது யோவாப் வீட்டிற்கு கொஞ்சம் மாத்தி வாசிங்க. வாசிங்க. 5 வாசிங்க. அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பயக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. யோவாப்பு சொல்றான், ஏய் என்னையா, யாருக்கா நீ அழுகிற? உன்னைய கொல்ல வந்து எங்களுடைய ராஜ்யத்தை அழிக்க வந்து அவனுக்கு போய் நீ எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்ப அப்படி சொல்லி தாவீத யோவாப் என்ன பண்றான், அவனுடைய துக்கத்தை வந்து என்ன பண்றானா, யாருக்கு நீ அழுகிற? நீ பெத்து வச்சிருக்கிறது பிள்ளையா? நீ பிள்ளையா பெத்து வச்சிருந்த? நீ என்னத்தை பெத்து வச்சிருந்த? ஒரு அடங்காதவனை அத்துமீறின பெத்து வச்சுக்கிட்டு நீ அவனுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்றப்ப தாவீது சொல்றான், யோவாப்பு உனக்காவே அடங்காதவனா இருக்கலாம்டா. வாங்க, கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க, வாங்க, கண்ணாடியை கழட்டு. கொஞ்சம் அமைதியா இருக்கு. சோகத்திலே ஒரு சிரிப்பு பாருங்க. தாவீது சொல்றாரு, யோவாப்பு உனக்காவே அடங்காதவனா இருக்கலாம், அத்திமீறினா இருக்கலாம். ஆனா அப்சலோம் யாரு தெரியுமா? நான் தூக்கி வளர்த்த பிள்ளைடா. இன்னைக்கு நீ பார்க்கலாம்டா, அவன் சின்ன வயசுல தேடி தேடி வருவான்டா, அப்பா அப்பான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 வாசிங்க. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் தான் சொல்றான், நீ இப்பெல்லாம் பேசுறிய, இப்பெல்லாம் பண்றிய, அந்த பிள்ளைக்கு அழுதுன்னு சொன்னானே. தாவீது பாருங்க, அவன் பாசம் அழுகிறேன். அப்சலோமே மகனே, இறந்துட்டியாடா, உனக்கு பதில் நான் கூட என்ன பண்ணியிருக்கலாம், செத்து போயிருக்கலாமாடான்னு சொல்லி அங்கே அழுது புலம்புற காரியங்களை பார்க்குறோம். அதான் ஒரு தகப்பனுடைய அன்பை பாருங்க. அந்த பிள்ளை என்னதான் அவன் தப்பு பண்ணாலும், ஊர் உலகம் என்னதான் சொன்னாலும், ஆனால் தகப்பனுடைய அன்பு தன் பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதே தான் இயேசு கிறிஸ்து பாருங்க. நான் பாவிகளாக சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நீர் என் மேல் வைத்த உன் இருவையினா நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உன் இருவையினா நீர் மூலமாகாமல் காத்தீரையா.
துதிக்கிறோம்மா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. நான் ஏற்கனவே சொன்னேன், தாய் அன்பை பெருசாக பேசுவாங்க, ஆனால் தாய் வீட்டில் இருப்பா, தகப்பனோ வேலைக்கு சென்று தன் இரத்தத்தையே சம்பாதித்து அந்த பிள்ளையை காப்பாற்றுகிற ஒரு தகப்பன். தகப்பனுக்கு உள்ளத்தில் பாசம் இருக்கும், ஆனாலும் பாருங்கள் அவன் வீட்டில் இருக்க முடியாது. ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியதோ அதே போல தான் கர்த்தருடைய அன்பு. நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை எல்லாம் கண்களை மூடி அந்த அப்பாவுக்கு வாருங்கள் என் பிள்ளைகளே என்று சொல்லி உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்காவது தகப்பன் இல்லைன்னா அவரவே தகப்பன் மாறி நல்ல தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். சரியா? பாட்டு தெரிஞ்சா பாடணும் கூட. வழி தெரிஞ்சும் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னே. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, கால் கடுக்க கண்ணால நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளியுறும் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் எழுந்த என்ன தேடி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தீங்க. என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீரே, உங்க தோளி மீது சுமந்து வந்தீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளு மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கோட்டத்தில் முன்னே நின்றவனீரே. கல்லெறியும் கோட்டத்தில் முன்னே நின்றவனீரே. என்னை கரம் பிடித்து தூக்கினி, என் கரையெல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, என்
கரையெல்லாம் நீக்கி நீ பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தகப்பனீரே, பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பனீரே. நீர் என்ன வெறுக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, என்னை விட்டு போகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கடல் தான் எனக்காக, கடல் தான் வந்தீங்க. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி நான் பார்த்தோம். தாவீது அப்சலோம் தனக்கு விரோதமாய் வந்தால் கூட அப்சலோமுக்காக அழுதி புலம்பினான். அப்சலோமே, என் மகனே, பிள்ளையே சுகமாய் இருக்கிறான் என்று கேட்டார். அதை துதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு சாரால் சொன்ன காரியம் துக்கமா இருந்தது. அந்த பிள்ளையை தள்ளிவிடும் என்று சொன்ன காரியம் துக்கமா இருந்தது. தேவன் சொன்னார், அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், உனக்கு ஈசாக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனா ஆபிரகாம் விடலங்க. ஆபிரகாம் சொன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானா, அவனுக்காக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் பரம தகப்பன் நம்மளை மீட்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக பாடுவோமா? இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர். அந்த அன்பு மறப்போமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை அப்பாப்பா, எவ்வளவோ தூரம் போனாலும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேலைக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு வேத பகுதியை வாசிப்போம், அதுக்கப்புறம்